ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எந்த ட்ரேடும் ஓப்பனில் வச்சில்ல. இது இந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 hour டைம் ஃப்ரேம், இது 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டபுள் பாட்டமில் இருந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி டம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து என்னுடைய ட்ரேட்ஸ் நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் வந்து $10 ஆட் பண்ணியிருக்கேன். 800 கிட்ட வரும். அப்புறம் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சு. அப்புறம் செகண்ட் ட்ரேட் லாஸ்னால $10 கீழே போயிடுச்சு. ஸோ மினிமம் கோல்டு வந்து ஒரு மைக்ரோ லாட், அதாவது 0.01 லாட் வரும். அது வாங்கினோன்னா $9 கிட்ட ஆகும். எனக்கு 1.48 மைனஸ் ஆகவும் அது 9 கீழே போயிடுச்சு. ஸோ இன்னொரு ட்ரேட் ஓப்பன் பண்ண முடியல. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு $2 மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட $11 கிட்ட இருந்துச்சு. ஸோ $11 ஃபுல்லாக ஸ்கேல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த ஒரு ட்ரேடு தவிர. இந்த ட்ரேடு வந்து ஆக்சுவலி அனலைசிஸ் படி தான் அது டம்ப் ஆச்சு. பட் நான் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ அதை நான் சார்ட்டில் காமிக்கிறேன். பட் அந்த ஆக்சுவலாக $2 அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறமும் ஒரு 0.68 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு 4 மைனஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலாக ஒரு $2 கிட்ட லாஸில் இருக்குது. இது கம்பன்சேட் பண்ணிக்கலாம் போக போக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டெபாசிட் வந்து ஓவரால் $12 இருக்குது. அதில் ப்ராஃபிட் மட்டுமே $13.5. ஸோ ஓவரால் பேலன்ஸ் வந்து 25.5. அதாவது என்னால் இப்போ 2 மைக்ரோ லாட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட்டுடைய டார்கெட்டை வந்து 2x தான். ஸோ $10 டெபாசிட் பண்ணால் அது 20 ஆக்கணும் அப்படின்னு தான். ஆனால் நான் 12 வந்து 25 இருக்குது. இப்போ 2x மேலே தான் இருக்குது. பட் இதுக்கப்புறமும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நான் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ்க்கு போயிட்டேன். 15 மினிட்ஸ்லையும் கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் போயிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் ஓப்பன் பண்ணேன். அந்த ப்ராஃபிட் வந்தது 1.92. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணது, ஏன்னா இதுக்கப்புறம் டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிட் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா வால்ட்டில் ரொம்ப அதுக்கு மேலேயே போச்சு. $20 கிட்ட லாஸ், ஃப்ளோட்டிங் லாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும், சரி $4 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு பண்ணேன். பட் அதுக்கப்புறமும் கீழே டம்ப் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் ஓப்பனில் வச்சுருந்தாலே இங்கே இருந்து அதாவது 4168க்கு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஷார்ட் பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 412, அதாவது ஒரு $30 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நான் அதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்ன்றதுனால நம்ம ஓப்பனில் வைக்க முடியாது, ஏன்னா இது சின்ன அக்கௌண்ட், ப்ளோ ஆயிரும். ஸோ இப்போதைக்கு ஸ்கேல்ப் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு வந்த அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற பொசிஷன்ஸ் பற்றி ட்ரேட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டெலிகிராம் குரூப்பும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்போ நீங்கள் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் அதில் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.